சார்க் நாடுகளுக்கு இடையே மருத்துவம், வர்த்தகம் தொடர்பான விசா உடனடியாக வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சார்க் மாநாட்டில் உரையாற்றிய அவர் எல்லைக் கோடுகளை களைந்து நட்புணர்வு மலர வேண்டும் என்றார். தெற்காசிய கூட்டமைப்பு நாடுகளின் 2 நாள் மாநாடு காட்மாண்டுவில் நடைபெற்று வருகிறது. மாநாட்டின் துவக்க விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தெற்காசிய நாடுகளின் எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புவதாக கூறியுள்ளார். உலகம் முழுவதும் உள்ள அண்டை நாடுகளுக்கிடையே உறவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். And the transatlantic trade and investment partnership, because the barriers of the boundaries inhibit progress. International partnership add speed to it, because in the life of an individual or a nation, a good neighborhood is a universal aspiration. சுற்றுலாவை மேம்படுத்துவதில் சார்க் நாடுகளுக்கிடையே ஒற்றுமையை அவசியம் என்றும் கிராமப்புறங்களுக்கு மின்சாரத்தை வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சார்க் நாடுகளுக்கிடையே உடனடியாக மருத்துவ விசா வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். I believe that this is neither right nor sustainable. We will address your concerns and give you a level playing field in India. But I encourage you to attract Indian investments to produce for the Indian market and create jobs for your youth. தெற்காசிய நாடுகளின் வளர்ச்சிக்கு ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் நரேந்திர மோடி கோரிக்கை விடுத்துள்ளார். சார்க் மாநாட்டில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், பூடான் உள்ளிட்ட நாடுகளின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தெற்காசிய கூட்டமைப்பு மாநாடு நடைபெறுவதை முன்னிட்டு காட்மாண்டு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது.